செல்லா காசா இருந்துக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியுமாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், என்ன சொல்றாரு பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். அவர் என்ன சொல்றாரு, அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் அதிமுக வந்து விஜயின் தலைமையை ஏற்றுக்கிற அளவுக்கு பலவீனமாக போயிடுச்சு அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் அன்னை செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டிடிவி தினகரன் எல்லாம் செல்லா காசா போய் பல வருஷம் ஆச்சு. அவர் எப்படின்னா சின்ன வயசில் சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு பழம் எட்டலைன்னா அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும்ல, அந்த கதையில் இருக்கார். அவர் பேசுகிறதெல்லாம் அவர் பேச்சுன்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு கடந்து போக சொல்லியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். ஏங்க அவரவே போய் பேசுங்க, அது செல்லா காசா நீ விடுங்க. அதான் செல்லாத அவர் பேசலாம். அவரை வந்தது இதை என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு நான் சின்ன பிள்ளையில் படித்தது 1வது 2வது படித்தது, ஒரு பழம் கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்கிறது இயற்கை. அதுக்கடுத்ததான் அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் தொடர்ந்து ஒரு முக்கியமான மேட்ரு பேசியிருக்காரு. அது என்னன்னு கேட்குறீங்களா? என்னால் சொல்ல முடியும், இருந்தாலும் அண்ணன் சொல்கிற சுவாரஸ்யத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. அண்ணன் சொன்னால் தான் அது கரெக்டாக சுவாரஸ்யமாக இருக்கும். சொல்லுவார் கேளுங்க. அது வன்முறை கட்சிங்க, அது வன்முறை இயக்கத்தோடு சேர்ந்துட்டார் அவர். சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார், சமீப காலமாக இது மாறிட்டார். அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க. அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணுன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் ஆனால் விஜயை சொல்கிறார், விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்கிறாரு. தன்னுடைய கட்சி தலைவர்கள் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை. ஆனால் சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும். திமுக எப்படியா அதானே அது. நெக்ஸ்ட் மேட்ரு என்னன்னா, இப்போ தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு நீங்களாம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் இப்போ வெளிவந்திருக்கே, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கேட்குறாங்க அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட. செல்லூர் ராஜுன்னு சும்மா சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய மேட்டர் இருந்திருக்காது. நல்ல படமாக இருந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்கார். புரியுறதோ இல்லையா? இதெல்லாம் ஒரு படமாடான்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள். வேற ஒன்றும் இல்லை, கூட்டணியில் குண்டு போட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஹெச் ராஜா அவர்கள் நடித்த படத்தையே அண்ணன் எப்படி தைரியமாக சொல்கிறாருன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் தானே அப்படின்னு ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த கருத்தை கேட்டதுக்கப்புறமா. நான் அது பார்க்கலப்பா, எந்த படம் பார்க்கல. நல்ல படம்னு சொன்னால் தியேட்டருக்கு போகிறது பழக்கம். எம்ஜிஆர் படம்னா எங்கள் முன்னாலையெல்லாம் போவோம், இப்போலாம் படம் இப்போ பார்க்கல. அது வாழ நல்லா, நான் தான் சொல்கிறேன், நல்லா இருந்ததுன்னா போவோம், சொன்னாங்கன்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டோம்.